என் மகா எப்பவுமே நல்ல சந்தோஷமா இருக்கணும். எம்மா நீ இருக்கும்போது எனக்கு என்னம்மா கவலை? உன்ன மாதிரி ஒரு தாய் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேம்மா, கொடுத்து வச்சிருக்கேன். எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தும் என்ன நீ காப்பாத்திருவேலம்மா. ஆமாக்கா, அம்மான்னு பின்ன நான் என்னத்துக்கு இருக்கேன்? என் மகா முகத்துல நான் சோகத்தையே பார்க்க கூடாது. அதே மாதிரி கண்ணுல இருந்து வழியக்கூடிய கண்ணீரையும் நான் பார்க்கவே கூடாது. எப்பவும் சிரிச்ச முகத்தோட இப்படி சந்தோஷமா இருக்கணுமாக்கா. ஏ அம்மா, அம்மாவும் மகளும் என்ன பாசமா இருக்காவோ. பாத்தீங்களா உங்க மாமியாரும் என் சம்மந்திகாரியும் இங்க அடிக்கப்பட்ட கூத்த? பாத்துக்கிட்டு தான் இருக்க ரேவதி. எவ்வளவு திமிரு இருந்தா உங்க அம்மையும் மவளும் ஜோடி போட்டு வந்து நின்னுக்கிட்டு துணி எடுத்துக்கிட்டு இருப்பாளுவா. உனக்கு இப்ப பாத்த ட்ரெஸ்ல எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்துக்க. ஏமா நான் முதல்ல சொன்ன மாதிரியே நம்ம ரெண்டு பேரும் சேமா தான் இனிமேல் எங்கேயாவது வெளியே போனா ட்ரெஸ் எல்லாம் உடுத்தணும். சரியாம்மா? சரி மக்கா, அதான் விருப்பத்தை முதல்ல சொன்னேன், நானும் சரின்னு சொல்லிட்டோம்ல. சரிம்மா, அப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததுல உனக்கு எந்த கலர் ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அதே மாதிரி உள்ள கலர்ல நானும் சுடிதார் வாங்கிக்கிடுதேன். ஏக்கா உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அம்மா மகானே தெரிய மாட்டேங்குது. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரில இருக்கியோ? ஆமா, எப்பவுமே நானும் எங்க அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுவோம். உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குக்கா. ஆமா, அத சொன்னம்ல, என் மவ பேர் அழகி. அவளுக்கு என்ன கலர்ல ட்ரெஸ் உடுத்தினாலும் ரொம்ப சூப்பரா அழகா இருப்பா. ஆமா ஆமா, அழகு ஓவியமா தான் இருப்பா. உங்க மாமியாருக்கு எவ்வளவு சாமர்த்தியம் பத்தியாக்கா. என் சம்மந்தியாரிய ஹாஸ்பிடல்ல உள்ள சேர்ல நான் கயிறை வச்சு கெட்டி வச்சிருந்தேன். அவ எங்கேயும் தப்பிச்சு போயிட கூடாதுன்னு. அம்மக்காரி என்னடான்னா என்ன நடிப்பு நடிச்சிட்டாவோ. என் மவ தப்பு பண்ணிட்டா, அவளை நான் தண்டிக்காம விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அங்க கிடந்த மாப்பு ஸ்டிக் எடுத்து அடி அடின்னு கிடந்து அடிச்சிட்டு கிடந்தாவோ. அவ ரெண்டு கையிலையும் கட்டிருக்க கயிறை அவுத்து விடுங்க, அவளை நான் இன்னைக்கு அடி பின்னி எடுக்க போறேன்னு சொன்னாவோ. நாமளும் அதை நம்பி கயிறை அவுத்து விட்டா இப்ப என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா பாத்தீங்களா? கயிறு அவுத்து விடுன்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு ரேவதி. அதனால தான் பின்னாடியே போய் அவங்கள செக் பண்ணுவோம்னு சொல்லி ஒண்ணு கூட்டிட்டு வந்தேன். என்னமோ மவ தப்பு பண்ணிட்டா, அதுக்கு நான் தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு கடைசில இப்ப எங்க வந்து நிக்கவோ பாத்தீங்களா? ரெண்டு பேருக்கும் கொஞ்சமாவது நினைப்பு இருக்காக்கா? என் மைனிகாரி எங்க பெரியப்பா தலையில உலக்கைய தூக்கி போட்டா, அவர் அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்காரு. இங்க என்னடான்னா ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி துணி எடுத்துக்கிட்டு இருக்காவோ. பாத்தியா ரேவதி, நான் சொன்னதப்ப சரியா தானே போச்சு. என் மாமியால பத்தியும் என் சம்மந்திகாரிய பத்தியும் எனக்கு தான் நல்லா தெரியும். ரெண்டுமே குட்டையில உருண மாட்டேங்க. ஆனா உங்களை நான் பாராட்டியே ஆகணும்க்கா. கொஞ்ச நாள் தான் என் மைனிகாரி எங்க வீட்ல இருக்கா, அதுக்கே நாங்க என்ன காடு படாத பாடு பட்டுட்டு கிடக்கோம். ஆனா இவங்க வீட்டுக்கு மருமகளா வந்து உங்க மாமியார்கிட்டயும் உங்க சம்மந்திகாரிகிட்டயும் நீங்க படாத பாடு இவ்வளவு நாள் பட்டுருக்கலக்கா. அதுக்கு நான் உங்களை பாராட்டியே தான் ஆகணும். பாத்தியா ரேவதி, இப்ப நீ தெரிஞ்சுக்க இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் எப்படி எல்லாம் சமாளிச்சு என் குடும்ப வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன்னு. இப்பதான்க்கா உங்களை பத்தியே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஒரு மாமியாரு இப்படி ஒரு சம்மந்திகாரியை வச்சுக்கிட்டு நான் இவ்வளவு நாளா எவ்வளவு படாத பாடு பட்டுட்டு கிடக்கேன் தெரியுமா? வேற என்ன செய்ய, கல்யாணம் பண்ணி இங்க வந்தாச்சு, இவங்களை எல்லாம் சமாளிச்சு வாழ்ந்ததுன்னா ஆவணும். என்ன சொல்லுத ரேவதி, இவங்க போய் வேற என்ன செய்ய? எவ்வளவு அடிபட்டு மிதிப்பட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாவோ. என்ன சொல்லுத ரேவதி? ஏ ரேவதி, எங்க போற, என்னன்னு சொல்லு. ஐயோ, இவ வேற எங்க போறான்னு தெரியலையே. சரி, கூடவே போய் பாப்போம். ரேவதி, இவ்வளவு நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருந்தா? ஏதோ மேடம் சீக்கிரம் வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் யாருன்னு கேட்கம்ல. யாருக்கு போன் பண்ணா என்ன ஏதுன்னு ஒண்ணு புரிய மாட்டேக்க. சரி, வெயிட் பண்ணி பாப்போம். ஆரஞ்சு கலர் Dress எங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுதான் வாவ் 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 சூப்பர் கலர். வாவ் இல்ல, மருமவளாது குருமவளாது மைனி தான் டீ. ஏக்கா நீங்க ரெண்டு பேரும் சாரி பாக்குறீங்களா இல்லனா சுடிதார் பாக்குறீங்களாக்கா? இங்க பாருமா, எங்களுக்கு சாரியும் வேண்டாம் சுடிதாரும் வேண்டாம். ரெண்டு கப் நிறைய நல்ல சூடான தண்ணி கிடைக்குமா? ஏக்கா உங்களுக்கு இப்ப வெந்நியா வேணும்? ஆமா, ரெண்டு கப் நிறைய நல்ல சூடான வெந்நி எடுத்து வந்து இவங்க ரெண்டு பேர் தலையிலயும் ஊத்து. என்னக்கா இப்படி சொல்லுவீங்க? ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். உன்னால ரெண்டு கப் வெந்நி கொண்டு வர முடிஞ்சா கொண்டு வா, இல்லனா பேசாம நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. ஐயோ யாத்தாடி, என்ன நடக்குங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சி பாக்காவோ, இவங்க ரெண்டு பேரும் கோவமா பாக்காவோ. கடவுளே, என்ன நடக்குதுங்க? நமக்கு என்னத்துக்கு தேவையில்லாத வேலை. மைனி, எவ்வளவு திமிரு உங்களுக்கு? எங்க பெரியப்பாவை அடிச்சு போட்டுக்கிட்டு இங்க வந்து அம்மாவும் மவளும் Dress செலக்ட் பண்ணிட்டு இருக்கல. Dress இதே எவ்வளவு சாமர்த்தியமா உங்க மகளை எங்க கிட்ட இருந்து தப்பிக்க வச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. மருமகளே, அது வந்து
இந்த வந்து போயின்ற கதையெல்லாம் இத்தோட நிப்பாட்டிக்கிடுங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்க பின்னாடியே நாங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம். கடைசில இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அம்மைக்கு மவளுக்குள்ள சீரெல்லாம். அது எங்க அம்மா எனக்கு ஆசையா துணி வாங்கி தரேன்னு சொன்னாவோ, அதுல உனக்கு என்ன பொறாம? ஆமா பொறாம உங்க மேல எனக்கு. நாங்கலாம் துணிமணி எல்லாம் எதுவும் இல்லாம சோத்துக்கு வழி இல்லாம ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்க பாருமா, என் மகன் கிட்ட எல்லாம் இந்த மாதிரி ஓவரெல்லாம் பேசாத பத்துக்க. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? கயிறு அவுத்து விடுன்னு சொல்லிக்கிட்டு மவளை தப்பிக்க வச்சு கூட்டிட்டு வந்தவங்க தானே நீங்க. அம்மை மவளை என்ன நடிப்புமா. ச்சே. அம்மா நீ தானே என்னமோ உங்க பெரியப்பா மேலயும் பெரியம்மா மேலயும் அப்படியே ரொம்ப பாசமா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க, என்ன பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதே மாதிரி தம்பி, என்ன பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. இங்க பாருங்க, அங்க அடிபட்ட ஆஸ்பத்திரியில கிடக்கிறது எங்க பெரியப்பாவாக்கும், நீங்க இல்ல. அப்படின்னா எங்க அம்மாவும் அடிபட்டு இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில கிடக்கணும்னு நினைக்கியாடி? ஆமா, இத வேற நாங்க நினைக்கணுமாக்கும். ஆளை பாரு ஆளை. நாங்க ரெண்டு பேரும் Dress செலக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம்ல, இவங்க ரெண்டு பேரும் யாரு கடைக்குள்ள விட்டது? அக்கா, அது வந்து ஆமா, இந்த கடை இவங்க தாத்தா கடை இல்ல. இவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு தான் உள்ள வரணும். மர்மவள, இவ கூட நீ சேர்ந்துக்கிட்டியா? பண்றது பூரா வேண்டாத்தன வேலை. இதுல இவ கூட சேர்ந்துக்கிட்டியா, அவ கூட சேர்ந்துக்கிட்டியான்னு கேள்வி வேற. என் மர்மவ கிட்ட நான் கேக்க, உனக்கு என்னடி? என் வீட்டுக்கு மர்மவள வந்ததே இவ தப்பு. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம எந்த நேரத்துலயும் எப்பவுமே அடுத்தவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு கிடப்பா. ஆமதே, நீங்க சொன்னது என்னமோ கரெக்ட் தான். உங்க வீட்டுக்கு மர்மவள வந்ததே ஏன் தப்பு தான். அதனாலதான் உங்களோட கடந்த இப்ப அவஸ்தைப்பட்டு கிடக்கேன். கவலைப்படாதீங்கக்கா, உங்க அவஸ்தைக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் உண்டுல, அது இப்ப வரும் பாருங்க. ஆமா, இவ பெரிய இவ அப்படியே விடிவு காலம் வருது. வாங்க மேடம், நான் தான் ரேவதி. நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். போலீஸ்? ரேவதி, என்ன இது போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க? ஆமாக்கா, அதான் இவ்வளவு நேரம் சொன்னோம்ல உங்களுக்கு விடிவு காலம் வரப்போகுதுன்னு. அதான் இவங்க செக்யூரிட்டி மேடம். நானும் எங்க அம்மாவும் துணி எடுக்க வந்திருக்கோம். இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்து நின்னுக்கிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல ரெண்டு பேரையும் வெளிய அனுப்புங்க. யார பார்த்துட்டு செக்யூரிட்டின்னு சொன்னா? என்ன ஊண்டு கிடக்க? கேட்டதுக்கு பதிலா சொல்லிடி. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. நாங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ், அதனால ஒரே மாதிரி தான் இருப்போம். என்னடி அந்த தொப்பிக்காரி டுன்னு டின்னு கிடக்கா? அம்மா, இவங்க ரெண்டு பேரும் ரெட்டை பிள்ளைங்களா, அதனால தான் ஒரே மாதிரி இருக்காவளா. இருந்துட்டு போட்டும், நமக்கு என்ன? செக்யூரிட்டி வேலை பார்த்தா வெளிய தானே நிக்கணும். இவ ரெண்டு பேரும் எப்படி கடைக்குள்ள விட்டா ஓடி கேளுடி. வாய பாடுற எங்க மாமியார் கிழவிக்கு. எங்க அம்மா சொல்றதை கேட்டீங்கல்ல? இவங்க ரெண்டு பேரும் என்னத்துக்கு கடைக்குள்ள விட்டீங்க? நாங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பேச்ச பாறான் பேச்ச. யாரிட்டி செக்யூரிட்டி? முதல்ல உங்க ரெண்டு பேரையும் கடைக்குள்ள விட்டதே தப்புடி. என்னமா பேசிட்டு இருக்கும்போது என் மக கண்ணத்துல பலார்னு அரைஞ்சிட்ட. இங்க பாருங்க பாட்டி, வயசானவங்களா இருக்கீங்கன்னு பாக்க இல்லன்னு வச்சிடுங்க. உங்க மகளுக்கு விழுந்ததுதான் உங்களுக்கு விழுந்திருக்கும். என்ன பேசுற பேசுற நீ? இங்க பாருங்க, வாயை மூடிக்கிட்டு பேசாம நில்லுங்க. என்ன ரெண்டு பேரும் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? ரெண்டு பேரும் அழகு போல ட்வின் சிஸ்டர்ஸ், ஒரே மாதிரி இருக்கீங்க. அழகா போட்டோக்கெல்லாம் போஸ் கொடுத்துட்டு இருக்க வேண்டியதானே? இப்போ என்னடான்னா என்ன வந்து அடிச்சிட்டு இருக்கீங்க? அடிக்க வாட்டி செய்யணும் ஒண்ணெல்லாம் தோலை உரிச்சு தொங்க போடணும். நான் ரேவதி மேடம் சொல்லும்போது நான் நம்பல. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அம்மைக்கு மவளுக்குள்ள சீரெல்லாம். என்னமா இப்படி பேசிட்டு இருக்க? நாங்க ரெண்டு பேரும் செக்யூரிட்டி இல்ல, போலீஸ். போ இல்ல போலீஸ். அதத்தான் நான் சொல்ல வந்தேன். போலீஸ்னு சொன்ன உடனே எங்க மாமியாரி அப்படியே ரியாக்ஷனை மாத்திட்டாவல. ரெண்டு பேரும் என்ன அகாடி தில்லாலங்கடி வேலைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மேடம், இவங்க ரெண்டு பேரும் எங்களோட கஸ்டமர். அவங்க துணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னது? ரெண்டு பேரும் உங்க கடை கஸ்டமர் துணி எடுத்துக்கிட்டு இருக்காவளா? இன்னைக்கல்ல நீல கலர் Dress உடுத்திட்டு கண்ண உருட்டிக்கிட்டு அவ ஒரு கொலை குத்தம் பண்ணிட்டு வந்திருக்கா. அவளை கூட்டிட்டு போகவா இல்லனா உன் கஸ்டமருக்கு பதிலா உன்னை கூட்டிட்டு போகவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு? ஐயோ மேடம், சாரி மேடம், நான் எதுவும் சொல்லல. அடி பாவி, கொலை குத்தம் பண்ணிட்டு வந்திருக்கியா? என்னமோ அம்மை மவள பாசமா இருக்க மாதிரில நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தாவங்க. நாமளே இவன் நடிப்பை பார்த்து நம்பிக்கிட்டு இருந்தோம். என்ன ரெண்டு பேரும் முழிச்சிட்டு நிக்கிறியா? அம்மை மவள எங்க பின்னாடியே வரலா இல்லனா கையில விலங்க போட்டு இழுத்துக்கிட்டு போவா. என்ன ரேவதி, ரெண்டு போலீஸும் இவங்க ரெண்டு பேரையும் மிரட்டதுக்கு வந்திருப்பாங்கன்னு பார்த்தா கையோட கூட்டிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க போல. ஆமாக்கா, இவங்க சீர் தெரிஞ்சுதா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைன்ட் பண்ணினேன். அதனால தான் இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் ஜெயில தூக்கி போட்டுருவாங்களா? ஆமாக்கா, பண்ணின பாவத்துக்கு ஒரு நாளாவது ஜெயில கிடக்கட்டும். சும்மா இவங்களை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சிடுங்க, இவங்க எல்லாம் சரியாவே வர மாட்டாங்க. பண்ணின பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கணும்ல, அனுபவிக்கட்டும். போலீஸ் வந்ததுக்கு அப்புறமே என்னமோ செக்யூரிட்டின்னு எப்படி பேசிட்டு இருந்தாவ பாத்தீங்களா? ரேவதி, இவ்வளவு நாளும் நான் இந்த விஷயத்தை பண்ணாம விட்டுட்டேன். இப்ப நீ பண்ணினதுதான் கரெக்ட். ஒரு நாளாவது ஜெயில உட்கார்ந்து கம்பி என்னன்னாதான் அம்மைக்கும் அவளுக்கும் புத்தி வரும். என்ன அம்மா மவள முழிச்சிட்டு நிக்கிறியா? கிளம்புங்க. அம்மா, எங்க வீட்டுக்கு நான் துணி எடுத்துக்கிட்டு அதுக்கு அப்புறமா நாங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறோம். உங்க வீட்டுக்கு இல்ல, மாமியார் வீட்டுக்கு. அம்மா, இந்த நடிப்பெல்லாம் எங்க கிட்ட ஆவாதுடி. கிளம்பு முதல்ல. சாந்தி, நீ அந்த பிள்ளைய கூட்டிட்டு வா, நான் அந்த அம்மாவை கூட்டிட்டு வரேன்.
ரெண்டு பேரும் கூட்டு கலவாணிங்க. வாங்க உங்க ரெண்டு பேரையும் முட்டிக்கு முட்டி தட்டுறதான் சரியா வருவியோ. மருமகளே மருமகளே. போங்க போங்க, மாமியார் வீட்டுக்கு அம்மா இம்மாவளும் சேர்ந்து போங்க. அத்தாடி இவங்க ரெண்டு பேரும் முழிக்க சரியில்லை. நம்ம பாட்டுக்கு வேற எங்கேயாவது போயிருவோம். எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ. என் செல்ல மவளை இப்படி ஜெயிலுக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்களே. போமா ரொம்ப நடிக்காத. உன்னை ஜெயிலுக்குள்ள தள்ளாம வெளியே உட்காந்து வச்சிருக்காங்கல்ல, அந்த சந்தோஷத்துல தானே இருக்கா. என்ன இங்க சத்தம்? சாந்தியக்கா சாந்தியக்கா, என்ன தயவு செஞ்சு இந்த கதவை திறந்து வெளியே விட்டுருங்க சாந்தியக்கா. ஆமா உன்னை வெளியே விடுறதுக்குதான் கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு வந்தமாக்கும். வாயை மூடிட்டு பேசாம உட்காரு. என்னமா இப்படி சொல்லிட்டியே? என் மவன் ஜெயிலுக்குள்ள கிடந்து என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. என்னால அதை பார்க்க முடியல. சரி பாட்டி, உங்க மக கஷ்டப்படத பார்க்க முடியல, அப்ப நீங்களும் கூட போய் உட்கார்ந்துடுங்க. யாத்தாடி நாமளே வாயை கொடுத்து மாட்டிடக்கூடாது. மாமனாருக்கு மண்டைய உலக்கைய வச்சு அடிச்சு உடைக்க தெரியுதுல்ல, நல்ல உள்ள கடந்தே கம்பி எண்ணு. எம்மாடி எம் அவளுக்கு கணக்கெல்லாம் சரியாவே வராது. அவ படிக்கும் போதெல்லாம் கணக்கு பாடத்துல ஃபெயில் ஆகும். ஓஹோ அப்படியா கதை? அப்ப உங்க மக இந்த கம்பியவே 1 2 3ன்னு எண்ணி கணக்கு பாடத்தை இங்கேயே அவ படிக்கட்டும். ஏமா பேச குறமா, அவங்களே இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன வெளியே விட்டுறலாம்னு நினைச்சா கூட நீ விட வைக்க மாட்ட போலுக்க. நான் எப்பவுமே உன் நல்லதுக்கு தான் யோசிப்பேன். ஆமா ஆமா யோசிச்சு யோசிச்சு இங்க வரைக்கும் வந்து இருக்கேல்ல. ஆளை பாருங்களா ஆளை. மவளுக்கு நல்லபடியா புத்திமதி சொல்லி அவளை ஒழுங்கா வாழ வைக்கிறதுக்கு முடியல. இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு நியாயம் பேசிக்கிட்டு இருக்குதிய. இப்படி எல்லாம் பேசாதமா. என் மவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவ்வளவுதான். அவனுக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட எல்லாம் பேசி எடுத்து உன்னை ஆள் இல்லாத காட்டுக்கு அனுப்பி வச்சிருவான். பாத்துக்க. பேசாம இருங்கம்மா. உங்க மகன் மேல முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததே உங்க மகன் தான். என்னது எங்க அண்ணனா? நான் எப்பவுமே உன் நல்லதுக்கு தான் யோசிப்பேன். ஆமா ஆமா யோசிச்சு யோசிச்சு இங்க வரைக்கும் வந்து இருக்கேல்ல. ஆளை பாருங்களா ஆளை. மவளுக்கு நல்லபடியா புத்திமதி சொல்லி அவளை ஒழுங்கா வாழ வைக்கிறதுக்கு முடியல. இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு நியாயம் பேசிக்கிட்டு இருக்குதிய. இப்படி எல்லாம் பேசாதமா. என் மவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவ்வளவுதான். அவனுக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட எல்லாம் பேசி எடுத்து உன்னை ஆள் இல்லாத காட்டுக்கு அனுப்பி வச்சிருவான். பாத்துக்க. பேசாம இருங்கம்மா. உங்க மகன் மேல முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததே உங்க மகன் தான். என்னது எங்க அண்ணனா? ஆமா நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்கு என்ன இப்போ? இதெல்லாம் நியாயமானே? ஏல உனக்கு என்ன புத்தியால கெட்டு போச்சு? கூட பிறந்தவளை இப்படி ஜெயில்ல கொண்டு உட்கார வச்சிருக்க. நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணினேன். ஆனா உங்க மக எந்த வேண்டாத்தன வேலையும் பண்ணலையோ. அவ ஓ தங்கச்சில சின்ன புள்ள, அதுவும் அறியாத புள்ள. ஏதோ தெரியாதனமா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்பா. அதுக்குன்னு அவளை இப்படி ஜெயில்ல கொண்டு உட்கார வைப்பா? நீ எல்லாம் ஒரு பாசமான அண்ணனால அண்ணே அண்ணேன்னு உன் மேல நல்ல பாசமா உருகி கிடந்த உன் தங்கச்சி உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படியே மவளை ஜெயில்ல உட்கார்த்தி வச்சிருக்கியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியால? பேசாம இருமா. அவ இப்ப ஜெயில்ல இருக்கான்னா அதுக்கு முக்கிய காரணமே நீதான். இந்த பாருல என் மேல பழிய போட்ட செவுட்ட பேத்துறோம் மத்துக்க. என்னமா இது போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சேல இல்ல உங்க வீடுன்னு நினைச்சேல? செவுட்ட பேத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்குதியா? இந்த பாரு சாந்தி, இது என் குடும்ப விஷயம். இதுல தலையிடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. வாய கொஞ்சம் அளந்து பேசுங்க. இது போலீஸ் ஸ்டேஷன், உங்க வீடு கிடையாது. உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறதுக்கு. சரி போலீஸ் ஸ்டேஷனை நீயே வச்சுக்க. நாங்க எங்க வீட்ல போய் எங்க குடும்ப பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிடுறோம். என் மவளை முதல்ல வெளிய விடுமா. ஏமா பேசாம இருயாமா. இங்க பாருல உன்ன மாதிரி என் மவளை கொடுமைப்படுத்துறதுக்கு எனக்கு மனசுலாம் கிடையாது. ஜெயில்ல கடந்து என் மவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா தெரியுமால? உன்ன மாதிரி என்னையும் மனசாட்சி கெட்டவன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? என் மவன் அங்க ஜெயிலுக்குள்ள கடந்துகிட்டு 1 2ன்னு கம்பி எண்ணிக்கிட்டு கண்ணீரை வடிச்சிட்டு கிடக்கால. அத இந்த பெத்த மனசால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. அத சொன்னோம்ல ஏற்கனவே. உங்களால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலனா உள்ளே போய் உங்க மக கூடயே போய் உட்கார்ந்துடுங்க. அட நீ வேற போமா. எந்த நேரம் பார்த்தாலும் அந்த ஜெயில்ல போட்டுருவேன் இந்த ஜெயில்ல போட்டுருவேன்னு சொல்லிட்டே இருக்கா. சொல்றது இல்ல, நான் செஞ்சிருக்கணும். ஏமா தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் பேசாம இரு. இங்க பாருங்க சார், உங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்கத நீங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. வயசானவங்களாச்சேன்னு தான் நானும் அமைதியா இருக்கேன். கொஞ்சம் பார்த்து எடுத்து பேச சொல்லுங்க. சாரி மேடம். என்னத்துக்குலாம் அந்த பிள்ளை கிட்ட போய் சாரி பூரிண்டு கிடக்க? கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருங்க. நல்ல அம்மா நல்ல புள்ள. சின்ன பிள்ளையா அறியாத பிள்ளையா? அதான் மாமனார் தலையில உலக்கைய தூக்கி அடிச்சு மண்டைய உடைச்சிருக்காளாக்கும்.
இங்க பாருமா, இங்க வந்து நின்னுகிட்டு சும்மா நியாய தர்மம் எல்லாம் பேசிட்டு கிடக்காத. உனக்கு இவ்வளவு கோவம் வருத, மவளை செயலுக்குள்ள தூக்கி போட்டிருக்கேன்னு அவளுக்கு ஒரு நல்ல புத்திமதி எடுத்து சொல்லி மாப்பிள்ளை வீட்டுல வாழ வச்சிருந்தேன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? நீ பாட்டுக்கு அவ ஏதாவது தெரியாதனமா பண்ணா கூட உசு பேத்தி விடுது. மாமியார் வீட்டுல மாமியாரை மதிக்காத, புருஷனை மதிக்காத, மாமனாரை மதிக்காதன்னு நீயே சொல்லி கொடுக்குது. அவளுக்காவது சுய புத்தின்னு கொஞ்சமாவது இருக்கா? அதுவும் கிடையாது. எந்த நேரம் பார்த்தாலும் உன் பேச்சதானே கேட்டுக்கிட்டு கிடக்கா. உனக்காவது மவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கமே, அவ அங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு நிமிஷம் கூட உனக்கு யோசனை கிடையாது. மாமியார் மாமனாரை மதிக்காத, அங்க வீட்டு வேலை எதுவும் பண்ணாத, மாமியார் கூட அடிப்படி சண்டைய போடு, நீ கூட்டு குழம்புன்னு வச்சேன்னா அதுல உப்பு எரிப்பெல்லாம் அள்ளி போடுங்களா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்புறம் அவ எப்படி அங்க ஒழுங்கா இருப்பா? இப்ப கடைசியில எல்லாத்தையும் வச்சு பார்த்தா மாமனார் தலையில உலக்கை தூக்கி அடின்னு நீ தான் சொல்லி கொடுத்துருப்பா போலுக்க. ஆமா, நீ தான் சொல்லி கொடுத்துருப்ப. எனக்கே உன் மேல சந்தேகம் வருத. பேசாம அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு பதிலா உன் மேலையும் கம்ப்ளைண்ட் சேர்த்து கொடுத்துருக்கணும். பேசாம அமைதியா எங்க இருக்கிறதா இருந்தா இரு, இல்லன்னா வீட்டுக்கு போய் சேரு பத்துக்க. பெத்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்லதுக்கு முடியல, வாய் பேச வந்துட்டாவோ, வாய் பேசுறதுக்கு. என்னையும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து செயலுக்குள்ள தள்ளி இருப்பானாம்ல. எம்மா இவன் செஞ்சாலும் செஞ்சிருப்பா. எம்மா இப்படி கம்பிக்கு பின்னாடி கிடக்கதே ஏன் நிலைமையாமா? மகாராணி மாதிரில இருந்தே இப்ப 1 2 4ன்னு கம்பிலமா எண்ணிட்டு இருக்கேன். அது 1 2 4 இல்ல, 1 2 3 4. வாமா, இனிமேல் நான் கணக்கு பாடம் படிச்சு என்னத்த பண்ண போறேன்? ஏம்மா லேசா வயிறு பசிக்க மாதிரி இருக்குமா? என்ன மக்கா சொல்லுற? வயிறு பசிக்க? ஆமாம்மா, காலையில வெறும் 10 இட்லியும் 4 வடையும் தாமா தின்னேன். வயிறு பசிக்குமா? என் செல்லம்மாவ வயிறு பசி தாங்க மாட்டாளா? கொஞ்சம் பொறுத்துக்க மக்கா. சரிம்மா. எம்மாடி சாந்தி, என்ன பாட்டியா சும்மா சத்தம் போட்டே நடக்குதியா? எம்மாடி சாந்தி, உன் தங்கச்சிக்கு வயிறு பசிக்க. அவளுக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்குமா? ஒரு பிரியாணி மட்டும் ஆர்டர் பண்ணி என்ன அதுல கூட 2 லெக் பீஸ் வச்சு அனுப்ப சொல்லு. என்னது தங்கச்சியா? ஆமா சாந்தி அக்கா, நானும் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி தானே. உங்க தங்கச்சிக்கு வயிறு பசினா நீங்க கஷ்டப்படுவீல்ல அக்கா? சாந்தி அக்கா, ஒரே ஒரு சிக்கன் பிரியாணி மட்டும் ஆர்டர் பண்ணுங்க அக்கா. நான் வெளிய வந்த உடனே உங்களுக்கு 1 கிலோ பூந்திய வாங்கி தந்துருதேன். வாயை உடைச்சிரோம் பத்துக்க. என் பேரு சாந்தில, அதனால உனக்கு பூந்தி வாங்கி தரேன்னு சொல்லுதியோ? ஏக்கா ஏக்கா சாந்தி அக்கா, அப்படியெல்லாம் இல்லக்கா. ஆனந்தி அக்கா, என்ன சாந்தி அம்மையும் மவனும் அடுத்தது யார் மேல கம்ப்ளைண்ட் சொல்லுதாவோ? இது என்னையே சாந்தி பூந்திட்டு நடக்காக்கா. என்னது சாந்தி பூந்தியா? வாயை மூடிட்டு பேசாம இருந்துரு, இல்லனா உன்னை அம்மில வச்சு அரைச்சு சட்னி ஆக்கிரும் பாத்துக்க. எம்மாடி எம்மாடி ஆனந்தி, இப்படி எல்லாம் சொல்லாதம்மா. உன் தங்கச்சி சாந்தி போய் சொல்லுதா. என்னது என்ன பத்தி எங்க அக்கா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுதேடா? உண்மைதானமா சொன்னேன். என் மவ அக்காங்கற பாசத்துல சாந்தி அக்கா உங்களுக்கு நான் வெளிய வந்த உடனே ஒரு 1 கிலோ பூந்தி வாங்கி தரேன்னு தான சொன்னேன். நீ என்னடா என் மவ உன்னை பார்த்து சாந்தி பூந்தி அப்படின்னு யாசனா மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா? சாந்தி, நான் அப்பதே உன்கிட்ட சொன்னேன், கேட்டியா? நீ தான சொன்ன வயசானவங்க சரி அவங்கள எல்லாம் உள்ள ஜெயிலுக்குள்ள போடாண்டா, வெளியவே உட்கார வைப்போன்னு சொன்னேல்ல. இப்போ எப்படி எல்லாம் பேசுனாங்கன்னு பாத்தியல? ஆமாக்கா, நானும் வயசானவங்களாச்சேன்னு இறக்கப்பட்டா கடைசி ஏன் மேல எல்லாம் பழி சொல்லுதாவோ? முதல்ல சாவி எடுத்துட்டு வா, இந்த ஜெயில திறந்து இந்த பாட்டியை உள்ள தூக்கி போடுவோம், அப்பதான் சரியா வருவாவோ. என்ன பாட்டியா, நான் சொல்லதெல்லாம் சரிதானே? உங்க மகா மேல மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, உங்க மேலயும் சேர்த்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. ஆஹா, அப்படினா என்னையும் ஜெயில தூக்கி போட போறவளா? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே பண்ணினதுக்குதா இந்த தண்டனை. அப்படியே அம்மை மவளும் நல்லவங்க மாதிரி நடிக்காதியோ. அம்மாடி, இப்படி எல்லாம் சொல்லாதமா. என்ன பார்த்தா உனக்கு அம்மா மாதிரி தெரியலையா? தெரியல. எங்க அம்மா நான் இப்படி எல்லாம் என்ன பேச மாட்டாங்க. அதே மாதிரி நான் ஏதாவது தப்பு பண்ணா எனக்கு நல்ல புத்தி எல்லாம் சொல்லி தருவாங்க. சாமி, இவங்க கிட்ட என்ன பேச்சு? சீக்கிரமா போய் சாவி எடுத்துட்டு வா, ஜெயிலுக்குள்ள தூக்கி போடுவோம். தாத்தாடி, அக்காவும் தங்கச்சியும் சேர்த்து என்ன ஜெயிலுக்குள்ள தூக்கி போடுறதுல குறியெல்லாம் இருக்காவோ? இதுக்கு நம்ம அடப்படவே கூடாது. ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோம். தாத்தாடி, நெஞ்சு வலிக்குதே. பாட்டி, பாட்டி என்னாச்சு பாட்டியா? ஐயையோ, எங்க அம்மா போயிட்டாளே, எங்க அம்மா போயிட்டாளே. வாயை மூடிட்டு பேசாம இருமா. போங்கக்கா. எம்மா, என்ன விட்டுட்டு போயிட்டியே. கடைசி காலத்துல ஏன் மடியில தான் நீ செத்து போகணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தியே. இன்னைக்கு அந்த கனவெல்லாம் தூள் தூளா போயிட்டே. பேசாம இருமா. என்ன நடந்ததுனே ஒண்ணு புரியாம நீ பாட்டுக்கு சத்தம் போட்டுட்டே இருக்க. பாட்டியோ, பாட்டி எந்திரிக்க பாட்டியோ. என்னாச்சு மேடம்? உங்க மாமியாரே நெஞ்சு வலிக்குன்னு சொல்லி அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க.
இருக்கேன். எவ்வளவு எழுப்பினாலும் எந்திரிக்கவே மாட்டாங்க. மைனி இருங்க, எங்க அம்மா சொர்க்கத்துக்கு போயிட்டாவ. அங்க இருந்து உங்களை எப்படி பழி வாங்குதவன்னு மட்டும் பாருங்க. ஏ பேதில போவ, வாயை மூடு. மாமியார் ஒண்ணும் செத்து போவல, மயங்கிதான் உளுந்து கிடக்காவோ. இல்ல, எங்க அம்மா சொர்க்கத்துக்கு போயிட்டாவோ, எனக்கு தெரியும். எங்க அம்மாவுக்கு நான் 4 அடியில மாலையெல்லாம் வாங்கி போடணும்னு நினைச்சேன். இப்ப 1 2 3 4ன்னு கம்பி எண்ணிட்டு இருக்கேன். முதல்ல உன் திருவாய கொஞ்சம் மூடு. எந்த நேரம் பார்த்தாலும் தேவையில்லாததான் பேசிக்கிட்டு இருப்பா. மைனி, எங்க அம்மாவை நீங்க தான் கொன்னுட்டிய. அந்த பாவம் உங்களை சும்மாவே விடாது. மேடம், எங்க அத்தையை நான் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். சாந்தி, நீ இங்கே இருந்துக்க. நானும் அவங்களுமா சேர்ந்து இந்த பாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம். சரிக்கா, சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. எதி, நாடகம் எல்லாம் நடிச்சது போதும். உங்க ஒண்ணு உங்களுக்கு ஆஸ்கார் அவார்டு எல்லாம் கொடுக்க மாட்டாவோ. எந்திரிங்க முதல்ல. ஐயோ, எவ்வளவு சொல்லி எந்திரிக்க மாட்டாவல. ஒருவேளை என் சம்மந்திகாரி சொன்ன மாதிரி என் மாமியார் சொர்க்கத்துக்கு தான் போயிட்டாவளோ என்னவோ. சாந்தியக்கா, எங்க அம்மாவை வழி அனுப்பி வைக்கணும்ல, அதனால முதல்ல என்ன வெளியே விடுங்க. பேசாம இருமா. அந்த பாட்டி மயங்கி விழுந்திருக்காவோ, இவன் என்னடானா செத்து போயிட்டாவோ சொர்க்கத்துக்கு போயிட்டாவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எந்த நேரமும் பேசுன பேச்செல்லாம் இப்படிதானே இருக்கு. சாந்தியக்கா, என்ன எப்ப வெளியே அனுப்புவிய? இங்க பாரு, முதல்ல இந்த அக்கா சொக்கான்னு கூப்பிடறதெல்லாம் நிப்பாட்டு. அக்காவாம்ல, எனக்கு மட்டும் இப்படி ஒரு தங்கச்சி இருந்திருந்தா நான் என்னைக்கே அவளை அம்மி கல்ல வச்சு அரைச்சு எடுத்திருப்பேன். அம்மா, இந்த சாந்தியக்கா என்ன வன்மம் பிடிச்சவளா இருக்காவோ. ஆமா ஆமா, இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்கல்ல, மத்தவங்க தான் வன்மம் பிடிச்சு அலையுதாவோ. ஆள பாரு ஆள. ஐயோ, எங்க அம்மா தாயே, என்ன பெத்த தாயே, என் மடியில தான் உயிரை உடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்திய. இன்னைக்கு உன் ஆசை நிராசையா போயிட்ட. என்ன பெத்த தாயே. என்னங்க, கண்ணை விழிச்சு பாருங்க. ஏமா அழாதீங்கம்மா. பாட்டியா மக்கா, தென்னை மரம் மாதிரி இருந்தவங்க அப்பாவை உன் பொண்டாட்டி இப்படி சாச்சிட்டா. இவ்வளவு நேரம் ஐயோ கண்ணு விழிக்காம உங்க அப்பா கிடக்கார. இத பார்த்து எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? ஏமா கவலைப்படாதீங்கம்மா, அப்பாக்கு சீக்கிரமா சரியாயிரும். ஒரு நிமிஷமாவது இந்த மனுஷன் கண்ணை விழிச்சு பார்க்காரா? என்னம்மா நீங்க பேஷண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. டாக்டர், எங்க அம்மா உங்க அம்மா தானே எனக்கும் தெரியும், கொஞ்சம் பொறுமையா இருங்க. டாக்டர், என் வீட்டுக்காரர் கண்ணை விழிச்சு கூட பார்க்க மாட்டேங்காரே டாக்டர். அதான் அவர் தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்கலாமா, பேண்டேஜ் வர நல்ல பெருசா போட்டிருக்கேன் பாருங்க. அதனால அவரு கண்ணு முழிக்கிறதுக்கு 2 நாள் ஆகலாம், இல்லனா 4 நாள் கூட ஆகலாம். என்னமக்கா டாக்டர் இப்படி சொல்லுவாரு? உங்க அப்பா கண்ணு முழிக்கிறதுக்கு 2 நாள் இல்லனா 4 நாள் கூட ஆகுமாமே. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, அழாதீங்க. ஆமாம்மா, நீங்க பொறுமையா சத்தம் போடாம அமைதியா எப்படி இருக்கீங்களோ அத பாத்துக்கிட்டு தான் உங்க வீட்டுக்காரரு 2 நாள்ல கண்ணு முழிக்கலாமா இல்லனா 4 நாள் கழிச்சு கண்ணு முழிக்கலாமான்னு முடிவு எடுப்பாரு. டாக்டர், பிளான சொதப்பிடாதீங்க. சாரி ரமேஷ், தெரியாதனமா உளறிட்டேன். என்னல, ஏதோ உங்க அப்பா முடிவு பண்ணினா கண்ணு முழிச்சு பாப்பாருன்னு டாக்டர் சொல்லுவாரு. அது அவருக்கு தலையில அடிபட்டு இருக்கிறதுனால மைண்ட் எதுவும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது பத்தியா, அதுக்குதாம்மா அப்படி சொன்னேன். அவரு கண்ணு முழிச்சு பாக்குறதே உங்க கையில தான் இருக்கு. ஆமாம்மா, நீங்க கொஞ்சம் சத்தம் போடாம அமைதியா இருங்க, அப்பதான் அப்பா கண்ணு முழிச்சு பாப்பா. சரி மக்கா, இந்த பேடியில போவாயா மர்மவளால என்ன பாடு பட்டுட்டு கிடக்கும். டாக்டர், என்னம்மா, என்ன பிரச்சனை? டாக்டர், எங்க மாமியாரு நெஞ்சு வலின்னு சொல்லிக்கிட்டு மயங்கி விழுந்துட்டாங்க. சீக்கிரமா வந்து பாருங்க டாக்டர். என்னது, எங்க மாமியாருக்கு நெஞ்சு வலியா? இது என்ன புது கதையா இருக்கு?